வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது மொழிபெயர்ப்பினுடைய பயன்கள் என்கிற தலைப்பிலான காணொளி தான். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மொழிபெயர்ப்பு அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். அதாவது ஒரு மொழியில் நமக்கு நிறைய அனுபவம் இருக்குது, நிறைய சொற்கள் இருக்குது. காலங்காலமாக அந்த நம்ம மொழியை பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த மொழியில் இருக்கக்கூடிய புத்தகங்களை படிக்கிறதுக்கு நமக்கு எளிமையாக இருக்கும், இல்லை புத்தகங்களை எழுதுறதுக்கும் எளிமையாக இருக்கும். ஆனால் அது இல்லாமல் வேறு மொழியில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை நம்ம படிக்க நேரிடுது அப்படின்னும் போது அதில் இருக்கக்கூடிய சொற்கள் நமக்கு தெரியாது. ஆனால் அதில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம படித்து தெரிஞ்சதுக்கான வாய்ப்பு நமக்கு இல்லாமல் போகுது. அந்த சமயத்தில் இந்த நாம் பேசக்கூடிய மொழியும் அந்த புத்தகத்தில் இருக்க மொழியும், ரெண்டு மொழியும் தெரிஞ்ச ஒருத்தர் அந்த மொழியில் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை நம்ம புரிஞ்சுக்கிற மொழியில் மொழிபெயர்த்து கொடுத்தால் நாம் அதை ரொம்ப எளிமையாக படிக்கலாம். அந்த மாதிரி தேவைகள் ஏற்படும் போது தான் என்ன பண்ணாங்க, தமிழில் இருக்க புத்தகத்தை ஆங்கிலத்திலும், ஆங்கிலத்தில் இருக்க புத்தகங்களை தமிழிலும், அதே மாதிரி தமிழிலிருந்து தெலுங்கிலும், மலையாளத்திலும், கன்னடத்திலும், இந்த மாதிரி வெவ்வேறு மொழிகளில் புத்தகங்களை மொழிபெயர்க்க ஆரம்பித்தாங்க. இப்போது இந்த மொழிபெயர்ப்பு அப்படின்னு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா, வெறுமனே புத்தகங்களை மொழிபெயர்க்கிறத தாண்டி நாம் பேசிகிட்டு இருக்கிறது அப்படியே ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழியில் மொழிபெயர்க்கிறதுக்கான கருவிகள்லாம் நாம் பயன்படுத்துகிற செல்ஃபோனில் கூட இன்றைக்கி வந்துருச்சு. அதனுடைய பயன் என்னென்னா, நம்ம உலகத்தின் எந்த மூலையிலும் ஒரு மொழியே தெரியாமல் நாம் போகலாம். அவங்க பேசக்கூடிய மொழியை நம்முடைய மொழிக்கு அந்த கருவி என்ன பண்ணும், மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம என்ன பேசுகிறோம், தமிழில் பேசுகிறோன்னா தமிழே தெரியாத ஒருத்தர் ஒரு இங்கிலாந்துக்காரர் இருக்காருன்னா, இங்கிலாந்துக்காரருக்கு அவருடைய மொழியில் நம்முடைய அந்த செல்ஃபோன் கருவி இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், மொழிபெயர்த்து அவங்க காதில் அவங்க மொழிகளே கொடுக்கும். அந்தளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன டெக்னாலஜி, அந்த தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. அதனால் மொழிபெயர்ப்பு துறை என்பது இன்றைக்கு மிகவும் விரிவடைந்த ஒரு துறையாக மாறியிருக்கு. அதனுடைய பயன்கள் நிறைய இருக்குது. அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். உலகின் மூத்த மொழியான நம்முடைய தமிழ் மொழியில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஒன்று தான் மொழிபெயர்ப்பு. இது இன்றைக்கி நேற்று வந்தது கிடையாது. தொல்காப்பியருடைய காலத்திலே இந்த மொழிபெயர்ப்பு பற்றிய புரிதல் அன்றைக்கு இருந்திருக்கு. வழிநூல் இலக்கணம் சொல்ல வந்த தொல்காப்பியர் கூட அந்த மொழிபெயர்ப்பு பற்றி சொல்லியிருக்காரு. அதனால் மொழிபெயர்ப்புன்றது 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு தாண்டியும் கூட இன்றைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே வருது. அந்த வகையில் மொழிபெயர்ப்பு என்பது ரொம்ப 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 இன்றியமையாத ஒன்று என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ காலங்கள் கடந்தும் அதனுடைய தேவை இருக்குது. எதுக்காக அது தேவைப்படுது, என்ன பயன் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல கருத்து பகிர்வு. அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை இன்னொருத்தருக்கு சொல்கிறதுக்கு அது பயன்படுது. அதே மாதிரி அந்த கருத்து தெளிவை உருவாக்குது. நாம் சொல்கிறோம், அவங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறாங்க. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்றவங்ககிட்ட நம்ம பேசுகிறோன்னு வச்சுங்களேன், தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் எதிரில் இருக்கவங்களுக்கு தெரியும். எதிரில் இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாவே நாம் சொன்னதை முழுமையாக அவங்க ஏற்றுக்குவாங்களான்னா இல்லை. அதனால் அவங்களுக்கு முழுசாக புரியணும் அப்படின்னா அந்த கருத்து தெளிவுக்கு மொழிபெயர்ப்பு அவசியம். அப்போது தமிழில் பேசுகிற ஒருத்தரும் எதிரில் தெலுங்கில் தெலுங்கில் பேசுகிற ஒருத்தரும் அவங்க கருத்து பரிமாற்றம், கருத்து புரிதல் சரியாக இருக்கணும்னா அதுக்கு நடுவில் ஒருத்தர் இந்த பக்கம் கேட்டு அந்த பக்கம் சொல்லணும், அந்த பக்கம் கேட்டு இந்த பக்கம் சொல்லணும். அப்படி ஒன்று நடந்தால் மட்டும்தான், அந்த மீடியேட்டர் இருந்தால் மட்டும்தான் ரெண்டு பேருக்குமே சரியான அந்த புரிதல் ஏற்படும். அந்த மாதிரி மீடியேட்டர் எல்லா இடத்துல நம்ம தேட முடியாது இல்லையா, அதுக்கு பதிலாக தான் அந்த மொழிபெயர்ப்பு அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் கருத்து பகிர்வு, கருத்து தெளிவு ரெண்டுத்துக்குமே இந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா மட்டுமல்ல, உலகின் பல நாடுகள்லையும் அறிவை அற்புதமான கருவூலங்களாக, ஞான கருவூலங்களாக, பொக்கிஷங்களாக நிறைய பேர் ஓலைச்சுவடிகளிலும் புத்தகங்கள்லையும் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சமூகத்தை பற்றி, இந்த பிரபஞ்சத்தை பற்றி, இந்த உலகத்தை பற்றி எல்லாத்தை பற்றியுமே எழுதி வச்சுருக்காங்க. அப்போது வெறுமனே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற புத்தகங்கள் இருக்கிற கருத்துக்கள் மட்டும் தெரிஞ்சுட்டு போனால் நம்ம அறிவு விரிவடையாது. அப்போது நம்முடைய அறிவு விரிவாகணும் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற பல மொழிகள் எழுதப்பட்ட அந்த அறிவு சார்ந்த புத்தகங்களை நாம் படிக்கணும். அப்போது அறிவினை விரிவு செய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அறிவினை விரிவு செய்யணும்னா பிற நாட்டு நல்லறிஞர் அவங்க எழுதின அந்த புத்தகங்கள்லாம், நம்ம பாரதியார் பாரதிதாசன் காலத்தில் சொன்னது போலவே அந்த புத்தகங்கள்லாம் நமக்கு கிடைக்கணும். அப்போது கிடைக்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணோம், அந்த மொழியை கற்றுக்கணும். அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்னும் போது அந்த மொழியில் இருந்து நமக்கு மொழிபெயர்த்த
நூல்கள் மிகவும் பயனுடையதாக இருக்கிறது. அதனால பிற நாட்டு அறிவியல் அற்புதங்கள், அறிவியல் கண்டுபிடிப்புகள், அறிவியல் நூல்கள், அறிவு சார்ந்த நூல்கள் நமக்கு புரியணும்னா அதுக்கு மொழிபெயர்ப்பு ஒரு அத்தியாவசியமான ஒரு கருவியாக அமைகிறது. அடுத்தது பிற நாடுகளுடைய அரசியல் பொருளாதார மாற்றங்கள்லாம் நமக்கு இன்றைக்கு தேவைப்படுகிறது. என்ன சமீபத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அமெரிக்கா, அதே மாதிரி இஸ்ரேல், ஈரான், இந்த நாடுகளுக்கு இடையில நடந்த போர், அதே மாதிரி ரஷ்யாவுடைய போர், இன்னும் பக்கத்து நாடுகளில் நடக்கக்கூடிய போர்கள், இதை பற்றியெல்லாம் ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கணும்னா மொழிபெயர்ப்பு அவசியம். ஏன்னா அவங்க நாட்டில் கூடிய தொலைக்காட்சி நிறுவனங்கள் அவங்க மொழியிலே பேசிக்குவாங்க. நமக்கு புரியுமா? புரியாது. அப்போது அதை நம்ம மொழியில் மொழிபெயர்த்து கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருந்தாங்கன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். நம்ம அமெரிக்காவில் ஒரு மீடியாவில் பேசக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாமே நமக்கு தெரியணும்னா அப்போது அமெரிக்க மொழி தெரிந்த ஒருத்தர் தமிழில் அதை மொழிபெயர்த்து சொல்லணும். அப்போ உலக நாடுகளுடைய உலக நடப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு மொழிபெயர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒன்று நடக்கவே இல்லைன்னா இன்றைக்கு என்ன உலகத்தில் நடக்குதுன்னே தெரியாது. ஹோமோ ஜலசந்தியில் இன்றைக்கு கப்பல்கள்லாம் நிறுத்தி வைக்கப்படுது. உலக நாடுகளுக்கு எங்கேயுமே எண்ணெய் போக்குவரத்துன்றது இல்லாமல் தடைப்பட்டு நிற்குது. உலக பொருளாதாரமே ஸ்தம்பிச்சு நிற்குது. அப்படின்னா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப ஒரு உதவியாக இருக்குது. அப்படி நம்ம மொழிபெயர்க்கிறதுக்கு ஆளே இல்லைன்னா அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. கப்பல் அங்கங்கே நிற்க வச்சுருப்பாங்க. அதே வேறு மொழியில் அந்த எழுத்துக்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் தொலைக்காட்சிகளில், நமக்கு எதுவுமே தெரியாது. அப்போ மொழிபெயர்ப்பு இருக்கிறதுனால தான் உலகத்தினுடைய அரசியலும் பொருளாதாரமும் நமக்கு எளிமையாக புரிகிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வெளிநாடு என்று சொல்கிறோமே, வெளிநாட்டில் மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவே எடுத்துங்க. இந்தியா பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய நாடு. அப்போது இத்தகைய நாட்டில் மொழிபெயர்ப்பு இருந்தால்தான் ஒற்றுமை நிலைக்கும். ஏன்னா தமிழில் பேசுகிறவங்க, தெலுங்கில் பேசுகிறவங்க, கன்னடத்தில் பேசுகிறவங்க, அதே மாதிரி துளுவில் பேசுகிறவங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்குள்ளேயே மொழியில் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா பக்கத்து மாநிலங்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாது, புரிஞ்சுக்க முடியாது, ஒருமைப்பாடு என்பது வராது. அப்போது எல்லோரும் எல்லா மொழியும் தெரிஞ்சுக்க வாய்ப்பும் இல்லை. அந்த சமயத்தில் தான் அந்த மொழிபெயர்ப்பு என்பது பயன்படுகிறது. ஒரு சிலர் இதை மொழிபெயர்த்து இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் பொதுவான கருத்துக்களை தெரிவிக்கிறதுனால தான் நம்முடைய நாடு இன்றைக்கும் ஒருமைப்பாட்டோடு ஒற்றுமையோடு இருக்குது. இது மாதிரி பல உலக நாடுகள் இருந்துகிட்டு இருக்கு. அதனால் மொழிபெயர்ப்பு ஒரு ஒற்றுமையை ஒருமைப்பாட்டை உருவாக்கக்கூடிய அற்புதமான பணியும் செய்யுதுன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்தது, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வணிகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக அமைஞ்சிருக்கு. வெளிநாட்டில் தயாரிக்கிற ஒரு பொருளை உள்நாட்டில் கொண்டு வந்து விற்கணும்னா அதுக்கு இந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப அவசியமாகிறது. ஏன்னா வெளிநாட்டில் தயாரிக்கிற அந்த பொருளில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் வேறு மொழியில் இருக்குது. அப்படின்னா அந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வாக்கியங்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னே நமக்கு தெரியாது. அப்போ தெரியாதுன்னு போது நம்ம வாங்க மாட்டோம். அதே மாதிரி அந்த பொருளை பற்றிய விளக்கம், விளம்பரம் எல்லாமே அவங்க மொழியிலே இருந்ததுன்னா நம்ம வாங்க மாட்டோம். உதாரணமாக அமெரிக்காவில் தயாரிக்கிற ஒரு பொருளை முழுக்க முழுக்க ஆங்கிலத்திலே பேசி நம்மகிட்ட கொண்டு வந்து விற்கிறாங்கன்னா இங்கே ஆங்கிலமே தெரியாத ஒருத்தர் அதை வாங்க மாட்டாங்க. அந்த முழுக்க முழுக்க அந்த பொருளில் ஆங்கிலத்தில் மட்டுமே எழுதப்பட்டிருக்குன்னா அது நமக்கு புரியலைன்னா அதை நம்ம வாங்க மாட்டோம். இதை நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ நிறைய பேர் ஆங்கிலம் படித்ததுனால எளிமையாக இருக்குது. அதே சமயத்தில் இப்போ சீன மொழியில் ஒரு பொருள் மேலே எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க, அந்த பொருள் நம்மகிட்ட விற்கிறாங்கன்னா சீன மொழி நமக்கு தெரியாது. அப்போது தெரியாத பட்சத்தில் அந்த பொருளை நம்ம வாங்க மாட்டோம். அப்போது இங்கே இருக்கிற ஒருத்தர் சீன மொழி தெரிஞ்சவர், இதுதான் இந்த பொருள், இதில் இதுதான் எழுதியிருக்கு, இது நீங்கள் வாங்கலான்னு சொன்னாதான் நம்ம என்ன பண்ணுவோம், அதை வாங்கலான்ற அந்த யோசனைக்கே வருவோம். அதனால் வணிகமயமாகிவிட்ட இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நிறுவனங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஆஃபர்லாம் நிறைய போடுவாங்க. 2 மிகப்பெரிய கம்பெனிகள் உங்களுக்கு தெரியும், ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரியான நிறுவனங்கள், இன்னும் நிறைய நிறுவனங்கள்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும், வெறும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாட்டிலையுமே இவங்க அவங்களுடைய பொருட்களை விற்கிறாங்க. எப்படி விற்கிறாங்கன்னா அவங்களுடைய மொழியை வேறு மொழியில் எந்த நாட்டில் விற்கிறாங்களோ அந்த நாட்டு மொழியில் அந்த கருத்துக்களை மொழிபெயர்த்து அந்த ஆஃபர்ஸ் என்னென்னன்றதை அந்த மொழியில் சொல்லி அந்த மக்களை கவர்ந்து அப்படி தான் பொருளை விற்பனை செய்கிறாங்க. அப்போது உலகளாவிய வர்த்தகத்துக்கு மொழிபெயர்ப்பு மிகப்பெரிய ஒரு துணையாக இருக்கிறது. அடுத்து நம்ம இலக்கியம் சார்ந்து பார்த்தோம்னா, இப்போ எனக்கு
ஆங்கிலம் தெரிகிறது. அதனால் ஆங்கிலத்தில் இருக்கிற ஒரு புத்தகத்தை நான் படிக்கிறேன். நான் ஒரு தமிழ் வாசகன் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போது எனக்கு தெரிந்த ஆங்கிலத்தை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஓரளவுக்கு அதை நான் படித்து புரிஞ்சுக்கிறேன். இருந்தாலும் கூட அந்த எழுத்தாளர் எந்த அளவுக்கு அது ஆழமாக எழுதியிருக்கார், ஒரு ஆங்கில கவிதையோ இல்லை ஆங்கில நாவலோ படிக்கிறேன்னா எந்த அளவுக்கு அந்த டெப்த்தாக அவங்க எழுதியிருக்காங்க, எந்த அளவுக்கு ஆழமான ஒரு புரிதலோடு அவங்க எழுதியிருக்காங்கன்றத சாதாரண ஆங்கில அறிவுடைய என்னால் அதை புரிந்து கொள்ள முடியாது. நான் வெறுமனே என்ன பண்ணுவேன், அதில் என்ன இருக்கோ அந்த வார்த்தைகளை படிச்சுட்டு இதான் பொருள் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்குவேன். ஆனால் அந்த ஆங்கிலத்தில் புலமை வாய்ந்த ஒருத்தர், அவருக்கு தமிழ் புலமையும் இருக்குன்னா அந்த ஆங்கிலத்தில் கூடிய புத்தகத்தை அப்படியே அழகாக பொருள் மாறாமல் தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்கும்போது அந்த ஆழ்ந்த புரிதல் நமக்கும் கிடைக்கும், அந்த டெப்த்து நமக்கும் கிடைக்கும். அடடா அப்படின்னு தோணும். முதல்ல படிக்கும்போது அட நம்ம ஊரில் எழுதுகிற மாதிரி தான் அவங்களும் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு நினைப்போம். மொழிபெயர்த்து கொடுக்கும்போது அடடா என்ன அற்புதமாக சொல்லியிருக்காங்கன்ட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இதே மாதிரி தான் தமிழில் இருக்க புத்தகங்களை ஆங்கிலத்தில் அல்லது பிற மொழியில் மொழிபெயர்க்கும் போதும் திருக்குறளை உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. அப்படி திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும்போது ஜியு போப் முதலே பண்ணிட்டாரு. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுக்கும்போது சாதாரணமாக ஒரு தமிழ் படிக்க தெரிஞ்ச ஒருத்தர் அந்த திருக்குறளை படிக்கிறாங்களா அவங்களுக்கு சாதாரணமாக தோணும். ஆனால் அந்த தமிழில் புலமை வாய்ந்த ஆங்கிலமும் நன்கு தெரிந்த ஒருத்தர் தமிழில் இருந்து ஆங்கிலத்தில் அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்து கொடுக்கும்போது அந்த ஆங்கிலம் அறிந்த அந்த வாசகர் படித்து அடடா என்னமா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து திருவள்ளுவர் ஒரு கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த புரிதல் வேணும்னா அப்போது மொழிபெயர்ப்பு என்பது முழுமையானதாக இருக்க வேண்டும். நன்கு அந்த மொழியை அறிந்தவர்களால் மொழிபெயர்ப்பு செய்யப்படும் போது தான் அந்த மொழிபெயர்ப்பு முழுமையான பலனை தரும்ன்றதை நினைவு வச்சுக்கோங்க. எதுக்காக அதெல்லாம் சொல்கிறேன்னா, நாம் கூட வெவ்வேறு மொழிகளில் புத்தகங்கள் படிக்கிறோம். படித்தோடனே நாம் கூட மொழிபெயர்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து எதையாச்சும் மொழிபெயர்த்து கொடுத்துடாதீங்க. ஏன்னா மொழிபெயர்ப்பு என்பது அற்புதமான ஒரு கலை. கவிதை போல, சிறுகதை போல, நாவல் போல, நாடகம் போல அற்புதமான ஒரு கலை. உலகெங்கிலும் பல்வேறு மொழிகளிலும் இந்த மாதிரி கலைகள்லாம் வளர்ந்துட்டே வருது. அந்த கலையை நம்ம முழுமையாக இன்னொருத்தருக்கு தெரிவிக்கணும்னா அதில் ஆழங்கால் பட்டிருக்க வேண்டும். ஒரு கவிதையை ஆங்கிலத்திலேருந்து தமிழில் நான் மொழிபெயர்க்கணும்னா எனக்கு தமிழ் கவிதையினுடைய அந்த ஆழமும் தெரியணும், ஆங்கில கவிதையினுடைய அந்த சாரமும் ஆழமும் தெரிஞ்சால்தான் நான் அதை மொழிபெயர்க்கிற வேலையை செய்யணும். செஞ்சாதான் அது சரியாக இருக்கும். சாதாரணமாக 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது, மொழிபெயர்ப்பு செய்கிறது அது பெரிய தாக்கத்தை உருவாக்காது, அது பரவாயில்ல. ஆனால் இலக்கியங்களை நீங்கள் மொழிபெயர்க்கும் போது அதனுடைய ஆழங்கால் பட்ட தன்மை உங்கள்கிட்ட இருந்தால் மட்டுமே அதை செய்யுங்க. அப்போ தான் அது படிக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை உருவாக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே. நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன்.